ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டிடி தனு குக்கிங் சேனல். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்த நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சாச்சுங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்து விட்டுடலாங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா பொரிஞ்ச உடனே இன்றைக்கி நம்ம மசாலா எல்லாம் அரைச்சி தாங்க ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வெங்காயத்தை அரைச்சி ஊற்றலாம். ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவு கிண்டி விடலாம். பச்சை வாசனை போகட்டும் கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்து விடலாம். இப்போ நம்மளுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து இதுவும் நல்லா வதங்கணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே நம்ம அரைச்சி தான் ஊற்றுறோங்க. ப்ளைன் பிரியாணி செய்ய போகிறோம், அதனால் இன்றைக்கி எதையுமே நம்ம அப்படியே போடலை, எல்லாத்தையுமே அரைச்சி தான் ஊற்றுறோம். புதினா தழையை தவிர மீதி எல்லாமே நம்ம அரைச்சி தான் ஊற்றுறோம். இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை பாதி தான் போயிருக்கு, இன்னும் போகலை. நம்ம இந்த டைமில் புதினா ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துருக்கேங்க. புதினா தலையை சேர்த்து விட்டலாம். நம்ம இந்த டைமில் சேர்த்து விட்டால் தான் அந்த வாசனை நல்லா நமக்கு இருக்கும். சேர்த்து நல்லா வதங்கட்டும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நமக்கு வதங்கணும். நம்ம இப்போது கறி க்ளீன் பண்ணின்னு வந்தாச்சுங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 4-5 தடவை க்ளீன் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம் மசாலாவோட. நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து விட்டுடலாங்க. இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். திட்டமாகவே சேர்த்துக்கலாம், பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு, சிக்கன் எல்லாம் வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு சிக்கன் பிரியாணி பவுடர் ஒரு பேக்கெட்டு 10 ரூபாய்துங்க சேர்த்து விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், இப்போ பாருங்கள் நம்ம எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாங்க. சும்மா அப்படி ஒரு வாசனைங்க, அப்படியே கிரேவியாக எடுத்து வச்சு சாப்பிட்ணும், அந்த அளவுக்கு ஒரு வாசனை செம்மையாக இருக்குது. ஆனால் நம்ம அப்படி சாப்பிடல. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுடலாம். நம்ம இப்போது இதெல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கிடுச்சு, கறியும் நல்லா முக்கால்வாசி வெந்து போச்சு. இந்த மாதிரி நம்ம வேக வச்சோம்னாக்கா உப்பு காரம் எல்லா டேஸ்ட்டு அதில் இறங்கியிருக்கும் சிக்கனில். நமக்கு பிரியாணியில் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சிக்கன் சாப்பிட்றது. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கோம், அதை புழிஞ்சு விட்டுடலாங்க. நம்ம இப்போ 100 கிராம் தயிர் சேர்த்து விட்டுடலாங்க. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் 2 கிளாஸ் நம்ம அரிசி சேர்த்துருக்கோங்க. நம்ம தண்ணி 3 கிளாஸ் தான் சேர்க்க போகிறோம், சேர்த்து விடலாம். அரிசி நமக்கு 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சு. 1/2 அன் ஹவர் ஊறினதுனால நம்ம 1 கிளாஸ் தண்ணி கம்மியாக வச்சா தான் நமக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும்.
அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா சூப்பராக எப்படி கொதிக்குது பாருங்கள். நம்ம இந்த டைமில் வந்து அரிசி சேர்த்து விட்டுடலாங்க. நம்ம அரிசி நல்லா சேர்த்து விட்டுடலாங்க. வடிகட்டி வச்சுருக்கோம், தண்ணி இல்லாமல் சேர்த்து விட்டுடலாங்க. பாருங்கள் இப்போ நம்ம அரிசி சேர்த்துட்டோங்க. சேர்த்துட்டு எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள், கொதி வருது. நம்ம வந்து கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாங்க. இடையில் எடுத்து கிண்டி விடலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். செம்ம வாசனையாக இருக்குங்க பிரியாணி. ஓகேங்க, மூடிடலாங்க. எவ்வளோ சூப்பராக பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாங்க. செம்மையாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி விடலாங்க. இப்போ நம்ம தம் போட்டுடலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு பதம் வந்திருக்கு. இப்போ நம்ம தம் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். பாருங்கள் இப்போ நம்ம தம் ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக இருக்குது பாருங்கள். சாதம் செம்மையாக வந்திருக்குங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லைங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. சாதம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்டிங்க, செம்மையாக இருக்குங்க பிரியாணி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக வரும். வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.